நம்முடைய பிதாவாகிய தேவனிடமும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் நம் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்தின் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, கடவுள் கிருபையாய் இந்த ஆண்டை கொடுத்து 3 மாதங்களை நாம் நிறைவு செய்து 4ஆம் மாதத்தை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கின்றார். ஒருவேளை தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கின்படி இந்த ஆண்டு ஒளி வீசும் ஆண்டு. ஆனால் இந்த மாதத்திற்கு அவர்கள் கொடுத்திருக்கின்ற மையப்பொருள் மகிமையின் ஒளி வீசுவோம், மகிமையின் ஒளி வீசுவோம். அதற்கு ஆதாரமாக கொடுத்திருக்கின்ற வேத வசனம் அது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. திருவிவிலியத்திலே இதை சொல்கின்ற பொழுது, அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. ஆம் அன்புக்குரியவர்களே, அவருக்குள், அதாவது இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. உடனால் இன்றைக்கு நீங்கள் நானும் புதிய மாதத்தை ஆரம்பித்திருக்கின்ற பொழுது, ஒருவேளை இந்த புதிய மாதம் என்று சொல்கின்ற பொழுது மாதம் மட்டுமல்ல, இது ஒரு ஃபைனான்சியல் இயர். நாம் புது கணக்கை தொடங்குகின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. ஏப்ரல் முதல் மார்ச் கணக்கை முடித்து வியாபாரம் செய்கின்றவர்களும் தொழில் செய்கின்றவர்களும் ஏன் அரசாங்கத்தில் இருக்கின்றவர்களும் அதோடு தங்களுடைய கணக்கை முடித்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து புதிய கணக்கை, ஒரு ஃபைனான்சியல் இயரை நாம் தொடங்கி இருக்கின்றோம். ஆம், கணக்கை தொடங்கியிருக்கின்றோம் என்று சொன்னால், நாம் ஆராதிக்கின்ற கர்த்தரும் அவருடைய வருகையிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவராய் இருக்கின்றோம். அவரும் நம்மிடத்திலே, ஒருவேளை நாம் கணக்கை முடித்திருக்கின்றோம், அவரும் கணக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார். எனவே அவருடைய கணக்கு என்பது நம்மை போன்ற அல்ல. அவர் நம்மை குறித்து என்ன கணக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது அறியோம். ஆனால் அவருடைய வருகையிலே நிச்சயமாக அதற்கான பலன் உண்டு. அன்புக்குரியவர்களே, இதை 2 காரியங்களை நாம் பார்க்கின்றோம். எனவே 2 தலைப்புகளிலே நாம் சிந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். 1, இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது, 2வது மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. 1, இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது, 2வது மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. 1, இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த தாகம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அன்புக்குரியவர்களே, குமாரனில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஜீவன் இருக்கின்றது. எனவே நீங்கள் நானும் ஜீவனோடு இருக்கிற ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். இந்த புதிய மாதத்திலும் அவர்தான் நம்மை ஜீவனுள்ளவர்களாய் வழிநடத்த சித்தமுள்ளவர்களாய் இருக்கின்றார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகின்ற காரியம் ஜீவனாயிருக்கிற கிறிஸ்து என்று பார்க்கின்றோம். ஆம், கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கு வேதத்திலே சொல்லப்படுகின்றது. அப்படினால் ஜீவன் என்பது அது நித்திய ஜீவனாய் இருக்கின்றது. நம்மை நித்தியத்துக்கு நேராய் அழைத்து கொண்டு போகிறதாய் இருக்கின்றதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அங்கு சொல்லப்படுகின்ற காரியம் என்ன? யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே யோவான் சொல்கின்றார்,
நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்படினால் நித்திய ஜீவனை பெறும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவராய் நமக்கு இருக்கின்றார். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே அவர்தான் நித்திய உள்ளவர், அவர்தான் நம்மை வழிநடத்துகின்றவராய் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அங்கு சொல்கின்ற பொழுது இயேசு நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆனால் ஜீவன் என்பது அது ஏதோ அதல்ல, ஏதோ வெளிப்பிரகாரமாக காணக்கூடாது அல்ல, அது நமக்குள்ளாக வெளிப்படுகின்றதாக இருக்கின்றது என்று யோவான் 8:12 பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட இந்த புதிய மாதத்திலே அழைத்திருக்கின்றார். அவர் ஜீவன் அளிப்பதாக வாக்கு கொடுக்கின்ற கர்த்தர் நித்திய ஜீவனை நமக்கு உண்டு பண்ணக்கூடியவராயிருக்கிறார். அதை கொடுக்கும் பொருட்டாகத்தான் ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். பிதாவோடு கூட இருந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவன் நமக்குள்ளாக இருக்கும்படியாகத்தான் அவர் இந்த நாட்களிலே ஒருவேளை நாம் தபசு காலத்தை நாம் ஆசிரித்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய பாடும் மரணங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எப்படியாக இருக்கின்றார், அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று பார்க்கின்ற போது அந்த ஜீவனை அவர் கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவரை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்திருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையிலும் அவரோடு கூட இருக்கின்ற ஒரு நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். ஏனென்றால் அவர் வாக்கு கொடுத்த கர்த்தர், அவர் ஜீவனுள்ள தேவன். மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன கர்த்தர் இந்த மாதத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். என்ற அவரை வாழ்க்கையிலே அவர் நம்மோடு கூட பயணிக்கின்றவராய் இருக்கின்றார். அவர் சொல்லுகின்ற பொழுது, நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆவியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து ஜீவன் கொடுத்தது நிமித்தமாய் நாம் ரட்சிப்பின் பிள்ளைகளாய் மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னென்ன போதனை பண்ணினாரோ, என்னென்ன உபதேசம் பண்ணினாரோ அதெல்லாம் நம் நித்தியத்திற்காக நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் அதை பற்றி பிடித்து கொண்டவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அங்கு சொல்கின்ற போது யோவான் 17:2 பார்க்கின்ற பொழுது, பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திருந்த யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி மாமிசமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லுகின்ற வார்த்தை, உம்முடைய குமாரனுக்கு தந்திருந்த யாவருக்காகவும் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு ஜீவன் என்பது ஏதோ இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமைக்கு உரியதாக இருக்கின்றது. நித்திய காலமாய் ஆண்டவரோடு கூட இருக்கின்ற ஒரு வாழ்க்கையை தான் நித்திய ஜீவன். இந்த உலகத்திலே நாம் எத்தனை நாட்கள் வாழ்ந்தோம், எப்படி வாழ்ந்தோம் என்றல்ல, இங்கே அல்ல, நம் மறுமையிலே ஆண்டவரோடு கூட நித்திய காலமாய் வாழ இருக்கின்றோம். இந்த புதிய மாதத்திலே ஒருவேளை ஆண்டவர் பட்ட பாடுகள் எனக்காக என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் அவருக்குள்ளாக இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்படினால் அங்கு பார்க்கின்ற பொழுது அடுத்ததாக பார்க்கின்றோம், மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இரண்டாவது மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. எந்த ஜீவன்? இயேசுவுக்குள் இருந்த ஜீவன் நமக்கு வந்து மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று பார்க்கின்றோம். என்றால் இயேசுவே ஒளியாக திகழ்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42:7 சொல்லுகின்றது, கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்றார்,
அங்கு நம்முடைய கரத்தை பிடித்திருக்கும் இந்த மாதத்திலே, நம்மை தற்காத்து இந்த மாதத்திலே இங்கு நாம் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவருக்கு சாட்சியாக ஒளியாக இருக்க கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். அந்த தீர்க்கதரிசன வசனம் நாட்களிலே ஒருவேளை இந்த மாதத்திலே நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கையும் செய்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆம், நித்திய நீதியின்படி உம்மை அழைத்தேன். நீதி என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒன்று. நம்முடைய வாழ்க்கையிலே நீதி உண்டா? நீதி உண்டா? நீதியோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து, ஆண்டவரே, ஒருவேளை நான் நீதியற்றவனாய் இந்த உலகத்திலே வாழ்வேன் சொன்னால், நீர் கர்த்தாவே இந்த நாளிலாவது, இந்த தபச காலத்திலாவது என்னை கர்த்தாவே நீதிக்கு நேராய் வழிநடத்தும். என்னுடைய கரத்தை பிடித்து என்னை தற்காத்து இருக்கின்ற மக்கள் மத்தியிலே என்னை கர்த்தாவே ஒளியாக வையும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டவராய் இருக்கின்றோம். அதே எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 6 வசனம் சொல்கிறது, நீர் பூமியின் கடைசி பரிந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்கிறார். உம்மை ஒளியாக வைப்பேன் என்கிறார். அப்படின்னா நம் பூமியின் கடைசி பரியந்தம், அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பரியந்தம், நம் உலகத்திலே பூமியிலே எவ்வளோ நாள் வாழ்கின்றோமோ அது வரைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒளியை கொடுக்கின்றவராய் இருக்கிறார். நாம் ஒளி கொடுக்கின்ற மக்களாய் இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலையிலும் இங்கு பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்கின்ற பொழுது 13 அதிகாரம் 47 அங்கு சொல்லப்படுகிறது, நீர் பூமியின் கடைசி பரியந்தம் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். நீ பூமியின் கடைசி பரியந்தம் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாய் வைப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், இந்த ஜீவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நாம் ஒளியாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது யோவான் 12:46 நான் உலகத்திலே ஒளியாய் வைத்தேன் சொல்கின்றார். அது மட்டுமல்ல, நாம் ஆண்டவருக்காக இருக்கின்ற பொழுது அவர் எதற்காக நம்மை அவருடைய பிள்ளையாய் அழைத்தாரோ அதை நாம் நிறைவேற்றுகின்றவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்றால் கர்த்தரை தம்மை பின்பற்றுகிறவர்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அங்கே பார்க்கின்ற பொழுது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி மத்தேயு 5:14 பார்க்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே ஒளி வீசுகின்ற பொழுது அதை காண்கின்ற மக்கள் எல்லாம் ஆண்டவருடைய அன்பை இந்த மாதத்திலே ருசித்து கொள்ளத்தக்கதாய் இந்த மாதத்திலே நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே அவருடைய கருத்திலே நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரே, நீர் உலகத்திலே என்னை பிரகாசிக்கத்தக்கதாய் உம்முடைய ஜீவன் எனக்குள்ளாக இருக்க, ஏன்னா உம்முடைய ஜீவன் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்தது. எனவே அந்த ஜீவனை நாம் பெற்றிருக்கின்ற பொழுது நாம் மனுஷனுமாக ஒளி வீசுகின்றவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதுகிற பொழுது சொல்கின்றார். 5 அதிகாரம் 8 வசனத்திலே சொல்கின்ற பொழுது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அதனால் கர்த்தருடைய ஜீவன் நமக்குள் இருக்கின்ற பொழுது நாம் ஒளியாய் இருக்கின்றோம் சொன்னால் ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற பொழுது 2 அதிகாரம் 14 வசனத்தை சொல்கின்றார், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். முன்னால் நாம் எப்படி பிரகாசிக்கின்றோமா? சுடரை போல. அதற்கு நாம் எண்ணத்தை பிடித்திருக்க வேண்டும், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நாட்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அநேக ஒடுக்க கூட்டங்கள், அநேக உபவாச கூட்டங்கள், அநேக காரியங்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். உபவாசத்தோடு கூட இந்த நாட்களிலே ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படின்னா நமக்கு ஜீவ வசனத்தை நாம் பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர் விட ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நாம் வெளிச்சமாய் கொடுக்க ஆண்டவர் அழைக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, மீட்கப்பட்டோரின் செயல்கள் அவர்கள் ஒளியில் மக்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. மீட்கப்பட்டோம் சொன்னால் நம்முடைய சுடர் எங்கும் மக்களுக்கு அது வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஏன்னால்
நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கின்றதாக இருக்க வேண்டும். நம்மை பார்க்கின்றவர்கள் நம்மை அல்ல, இந்த மாதத்திலே ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் திரு சிலுவையும் நோக்கி பார்க்கின்றவர்களாய், திரு சிலுவையின் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டாரே, அந்த மீட்பை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் ஒளி வீசுகின்றவர்களாய் இந்த மாதத்திலே இருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். மத்தேயு 5:16 சொல்கின்ற பொழுது மத்தேயு சொல்கின்றார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்படின்றால் அங்கு சொல்லுகின்ற பொழுது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, நம்முடைய கிரிகை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல், என்னுடைய நடக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது நற்கிரிகைகளாய் இருக்கின்றதா, நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி எந்த சூழ்நிலையிலும் மனிதருக்கு நாம் மகிமை சேர்க்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டுள்ள, நம்மை படைத்து பராமரித்து இம்மட்டுமாக பாதுகாத்து வருகிற பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படியாய் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நாம் மூலமாய் ஒரு ஜன கூட்டம் இந்த நாட்களிலே ஆண்டவரை கண்டுகொள்ளத்தக்கதாய் அவர்கள் முன்பாக நாம் வெளிச்சம் வீசுகின்றவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். நமக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போம். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கிறது என்றால், இந்த புது மொழிபெயர்ப்பு சொல்லும்போது அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது. அப்படினால் வாழ்வு என்று சொல்கின்ற போது நாம் வாழ்கின்றோம், இந்த உலகத்தின் மக்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, இந்த உலக மக்களோடு கூட இணைந்து செல்கின்றோமா? அதல்ல வாழ்க்கை. ஆண்டவரோடு கூட வாழ்கின்ற வாழ்க்கைத்தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் சொன்னால் இந்த தபசு காலங்களிலே ஒருவேளை இந்த 2025 நமக்கு கிருபையாய் கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். இந்த மாதத்திலே ஆண்டவருடைய ஓடு கூட வாழ்கின்ற அந்த ஒரு வாழ்க்கை இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றதாக இருக்கிறது. அந்த வாழ்க்கை மனிதருக்கு ஒளியாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாம் ஒளி வீசுகின்றவர்களாய், ஒளியின் பிள்ளைகளாய், மற்றவர்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கின்றவர்களாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்திருக்கிறார். என்றால் அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கின்றார். மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கின்ற ஜீவனுள்ள தேவனாயிருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் நாம் ஆராய்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்தான் இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மாறாதவராய் இந்த புதிய மாதத்திலே நமக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். எனவே நாம் அவருடைய பாதப்படியிலே அமருவோம், அவருடைய பாதப்படியிலே அமருவோம். அதிகாலை வேளையிலே ஆண்டவரே, நீர் கர்த்தாவே இந்த நாளே எனக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த மாதத்தை நீர் எனக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறப்பா. நான் செய்ய வேண்டிய காரியங்களையும், நான் பேச வேண்டிய பேச்சையும், நான் நடக்க வேண்டிய வழியையும் நீர் எனக்கு கற்றுத்தாருமப்பா. நான் ஜீவன் உள்ளவனாய் இந்த உலகத்திலே வாழவும். நமக்கு தெரியும், ஜீவனற்று போனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் ஜீவனோடு இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவருக்காக ஏதாவது அரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஜீவனற்ற பொழுது நம்மை அல்ல, ஆண்டவர் நம்மை 4 பேர் தூக்குகின்ற ஒரு சூழ்நிலை, நம்மால் ஒன்றும் செயல்பட முடியாது. ஜீவன் இருக்கும் மட்டுமாக நாம் ஒளி வீச, ஏனென்றால் ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கின்றார். அந்த ஜீவன் எனக்குள்ளாக இருக்கின்றது சொன்னால் நமக்கு வரக்கூடிய எந்த பாடுகளானாலும், எந்த வேதனையானாலும், எந்த வியாகுலமானாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எனவே இந்த மாதத்திலே ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை தியானித்து அவருடைய கல்வாரி மேட்டிலே வந்து நிற்கின்ற பொழுது அவர் படுகின்ற பாடு, அவர் கடைசியாக மொழிந்த திருமொழிகளை நாம் கேட்கின்ற பொழுது அதன் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கின்ற இது எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே எனக்காக சுமந்து தீர்த்து விட்டார். நான் இந்த உலகத்திலே அவர் எனக்கு கொடுத்த ஜீவனை நான் பெற்றிருக்கின்றேன். எனவே அவருக்காக நான் ஒளியாய் இந்த உலகத்திலே அநேகருக்கு ஒளி வீசுகின்றவாய், மனுஷருக்கு ஒளியாய் இருந்ததுன்னு சொல்லியிருப்பது அது எனக்கு ஒளியாய் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு வரக்கூடிய நாட்களிலே அவர் உயிர்க்கின்
உயிர்ப்பிக்கப்படுகின்ற நாளிலே நாமும் நம்முடைய பாவங்களுக்கு செத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உயிர்த்தெழுத உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதத்திலே கர்த்தர் கிருபை செய்ய உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். மகிமையின் ஒளி வீசுவோம். நம்முடைய ஒளி என்பது அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஆம் அன்புக்குரியவர்களே, அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எந்த இருளும் எந்த அந்தகார சக்தியும் என்னை தீட்டுப்படுத்தாது என்று சொல்லி நாம் அவரோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த புதிய மாதத்துக்காக நன்றியோடு மித்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்திலும் கூட கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கேட்கத்தக்கதான கிருபை பாராட்டிருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே, இதோ இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, இதோ நாங்கள் ஆராதிக்கின்ற கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கர்த்தாவே, எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட நீர் வருகிறீர், எங்களோடு கூட பயணப்படுகின்றீர். இந்த மாதத்திலும் எங்களை கரம் பிடித்து நீர் வழிநடத்துகின்றவராய் இருக்கிறீர், எங்களை தற்காக்கின்றவராய் இருக்கிறீர். எங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களையும் நீர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறீரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த மாதத்திலே கர்த்தாவே, அங்கலாய்ப்போடு கூட கர்த்தாவே எப்படி இருக்குமோ என்று சொல்லி கர்த்தாவே இருக்கின்ற மக்களை உடைய கருத்தில் ஏற்படுகின்றோம். ஆம் கர்த்தாவே, அவர்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடி ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற ஜீவன் உண்டு என்பதை உணர்ந்து ஜீவனுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தில் இந்த மாதத்தை ஆரம்பிக்க கிருபை ஜெபிக்கிறோப்பா. விஷயமான நாட்களே கர்த்தாவே, அன்பு பிள்ளைகள் எழுதுகிற எக்ஸாம் எல்லாவற்றிலும் கர்த்தாவே உம்முடைய கரம் இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். நடமுறை எக்ஸாம் எழுதி கர்த்தாவே நல்ல ரிசல்ட்டை காண கிருபை ஜெபிக்கிறப்பா. எக்ஸாம் எழுதியிருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய பேப்பர்களை திருத்துகின்றவர்கள் கண்களில் கிருபை கிடைக்கிறது மன்மாவும் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, பிள்ளையுடைய பேப்பர்களை பார்க்கின்றவர்கள் கர்த்தாவே உண்மை கண்டுகொள்ளவும், கர்த்தாவே பிள்ளைகள் கர்த்தாவே எழுதியிருக்கிற பேப்பர் மூலமாய் கர்த்தாவே நல்ல மதிப்பெண்களை பெறவும் கிருபை ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாய் கர்த்தாவே, புதிய ஆண்டு கர்த்தாவே ஃபைனான்சியல் வந்திருக்கின்ற சூழ்நிலை கர்த்தாவே, இதோ எங்கள் இருக்கின்ற மக்கள் கர்த்தாவே புதிய கணக்கோடு கூட கர்த்தாவே தங்களுடைய வியாபாரங்களையும் கர்த்தாவே தங்களுடைய தொழில்கள் தொடங்குகின்ற பொழுது கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆலோசனையும் கொடுத்து பாதுகாத்துக்கொள்ளணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நிறைய ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும் வேண்டிய ஒத்தாசையை தாரும். இந்த மாதம் கர்த்தாவே, இதோ ஒரு கர்த்தாவே உம்முடைய பாடும் மரணங்களை தியானிக்கின்ற வேளையிலே கர்த்தாவே, நீர் கர்த்தாவே எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்தீர். எங்களுக்காக கர்த்தாவே நீர் கர்த்தாவே இதோ பாவத்தை சுமந்து கர்த்தாவே ஜீவனை கொடுத்தீர். எங்களுக்காக கர்த்தாவே நீர் மீண்டும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தீர் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையாய் பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன். பரமண்டலங்களின் பிதாவே, இப்படி நாம் பஸ்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்த மர்மத்தை செய்யப்படுவோர் பூமி செய்யப்படுவதாக. அன்றாகத்தின் தாரம் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீர்த்து கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு முடிவிலே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வளர்ச்சும் சமாதானமும் நம் அனைவரோடு இந்த மாதம் முழுவதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். ஆமீன்.